ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்லன்ஸ் போகிறோம். நம்ம எங்கே இருக்க பட்லன்ஸ் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாக்னர் ரெசிஸ்ன்னு இருக்கிற இடத்துல, இது வந்து ஒரு பீச் பக்கத்தில் இருக்கிற பட்லன்ஸ். ஸோ பட்லன்ஸ் வந்து யூகேல நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு பக்கத்து லொக்கேஷனோ நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நீங்கள் 3 நைட்ஸா 4 நைட்ஸ் 7 நைட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் பட்லன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயே எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ், ஷோஸ் எல்லாமே வச்சுருக்கான். அண்டு நீங்கள் இப்போது ஏதாவது மேக்ஸிமம் அவங்க வந்து ஹாஃப் டேர்ம் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க, டேர்ம் ஹாலிடேஸ் அப்போது. அண்ட் ஹாலிடேஸ் புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியாவது புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டக்க போக போக ரூம் ரேட்டு எல்லாமே கூடுது. ஸோ நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா பேசிக்கான ரூம் வித் கிச்சனோடு தங்கியிருந்தோம். ஸோ ரூம்க்கு ஏற்றாப்புலையும் பே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், இண்டிவிஜுவல் கேரவன்ஸ் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஹாஸ்டல் ஸ்டே அந்த மாதிரி இருக்கிற ஊரில் தான் தங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து மினி ஃப்ரிட்ஜு, ஒரு குட்டி அவனு, ஹீட்டிங் எல்லாமே இருந்தது. ஹீட்டிங் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கில். பட் என்ன தான் நாங்கள் வின்டரில் போனாலும் ஹீட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்துட்றாங்க. நம்ம உள்ளே போனோடனே கொடுத்துட்றாங்க. இந்த பேண்டை வந்து நம்ம எப்போயுமே கையில் தான் வச்சுருக்கணும், இதை கழட்டவே கூடாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது ரூமில் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் விளாட்ற லேசர் டேக். ஸோ டேக்கில் வந்து நம்ம பேர்லாம் எழுதிடுறாங்க. நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரீ புக் பண்ணிடணும். ப்ரீ புக்னால் டோக்கன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பட்டன்ஸ்க்கு டோக்கன்ஸ்னு கலெக்ட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து ஒரு ஆப் கொடுத்துட்றாங்க. அந்த ஆப் மூலிமா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்லேயே மேப்பு எல்லாமே வருது, லொக்கேஷன்ஸ் என்னென்ன, அடுத்தடுத்து என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது, அடுத்து என்ன கேம்ஸ் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து இது பார்த்திங்கன்னா பட்லன் ஸ்ப்ளாஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா பூல். ஸோ பூல் வந்து காலையிலையும் போய் குளிக்கலாம், நைட்டும் போய் குளிக்கலாம். ஸோ நைட் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு செம்மையாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ப்ளே, பவுலிங் இருக்குது, சாஃப்ட் ப்ளே இருக்குது, தென் ஷோஸ் இருக்குது. சாஃப்ட் ப்ளேலாம் ஃப்ரீ தான். இந்த ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம் பார்த்துட்டு நம்ம அந்த டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே போய் நம்ம க்யூவில் நிற்கணும். நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம்ன்றனால இந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷனும் நைட்லாம் நடந்தது, சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாருமே உள்ளே அலவுடு. எல்லாருக்குமே உள்ள கையில் வந்து அந்த பாப்பர்ஸ் கொடுத்தாங்க, லைட்ஸ் கொடுத்தாங்க. பட் அதுக்கு வந்து பின்னாடியே நம்ம புக் பண்ணணும் அண்ட் அதுக்கு பே பண்ணணும். வேணும்னா நம்ம உள்ளே வந்தவங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்ம இந்த ஷோஸ்க்கெலாம் முன்னாடியே போனால் தான் நமக்கு சீட்டிங் இடம் கிடைக்கும். இல்லாட்டி நின்றுட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தென் இந்த மாதிரி பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பால் பிட்ச் இருக்குது, ஃபன்ஃபேர் ரைட்ஸ் இருக்குது, வாக்கிங் இருக்குது. நம்ம பட்டன்ஸை சுற்றி ஃபுல்லாக நடக்கலாம். இந்த மாதிரி ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ வாக்கிங் படிக்கணும்னா நம்ம வாக்கிங் போகலாம். அண்ட் சரி ஓகே, பசங்களாம் குட்டினா நீங்கள் பக்கி எடுத்து வரலாம், ஸ்கூட்டர் எடுத்து வரலாம், எல்லாமே நீங்கள் உள்ளே ஓட்டலாம். தென் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டீஸ், பூல் இருந்தது. தென் நியான் கேம்ஸ்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு, ஒரு கொஞ்சம் யங் அடல்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப குட்டி பிள்ளைங்க விளையாட முடியாது. ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் சில இதுக்கு இருந்தது. இது பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்பால் இது நடந்துகிட்டு இருந்தது, ஃபுட்பால் கேம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ 2 டீமாக பிரித்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் சீக்கிரமே புக் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னா. ஸோ ரெட் டீம், ப்ளூ டீம்னு இந்தந்த டீமுக்குன்னு பிரித்து விட்டுட்டு விளையாட வச்சாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்கு கார்ட்டிங் மாதிரி இருந்தது. குழந்தைங்களோட கார்ட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம நேரில் 2 பவுண்ட் காயின் மாதிரி நம்ம உள்ளே போட்டு விளாண்டுக்கலாம். அண்ட் பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கோ கார்ட்டிங்ன்னு இருந்தது. மவுண்டைன் அந்த வால் கிளைம்பிங் இருந்தது. தென் ஜம்ப் இருந்தது. ரொம்ப குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக பார்க்கில் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கோ கார்ட் பெரியவங்களுக்கு. ஸோ ஒரு 9+ 10+ அவங்க தனியாகவே சிங்கிள் கார்ட் ஓட்டலாம். பட் அதை விட குழந்தைங்க ஒரு 3+ ஏஜ்னால் அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து 2 கார்ட் 2 பேர் ஓட்டுற மாதிரி இருக்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்து உட்கார வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம காயின்ஸ் வாங்கிக்கலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, காயின்ஸ் வச்சுருக்காங்க, டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஷாப் பண்ணுற இடம். இதில் பார்த்திங்கன்னா ஸோ பட்லினோட சொவினீர்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே போய் வாங்கினா வாங்கிக்கலாம். இதெல்லாமே இந்த ஆர்கேட்குள்ளே தான் இருக்குது. ஆர்கேட்குள்ளே தான் அந்த ஷோஸ் எல்லாமே நடக்குது. இந்த இடத்த சுற்றி தான் அந்த மற்ற ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பெயிண்டிங், ஃபேஸ் பெயிண்டிங், கப் பெயிண்டிங், மேக் யுவர் ஓன் டாய், அந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம புக் பண்ணி போய்க்கலாம். பெப்பா பிக் நடக்குது பாருங்கள். தென்
இதுக்குள்ளேயே தான் அந்த பவுலிங்கும் பார்த்திங்கன்னா இது சைடில் தான் ஓடுது நடக்குது. தென் குட்டி ரொம்ப டோட்லர்ஸ்க்குன்னு ஒரு குட்டி ஒரு ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டோட்லருக்கான குட்டி சாஃப்ட் ப்ளே, டோட்லருக்கான ரைட்ஸு, குட்டி குட்டி ரைட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே ஃப்ரீ தாங்க, எத்தனை வட்டம் வேணாலும் போகலாம். இது வந்து டைனோசர் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ டைனோசர் வெளில வந்து எல்லாரையுமே பார்த்து அப்புறம் குட்டி பாக்ஸோட டைனோசர் வச்சுருந்தாங்க. தென் நியூ இயர் ஈவினிங் அப்போது கிராக்கர்ஸ் போட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம அங்கே போய் நிற்கணும், அவ்வளோதான். இதை ஒரு ஆஃப்ரிக்கன் ஷோன்னு ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க செம்மையாக வந்து டான்ஸ் ஆடினாங்க, சூப்பராக இருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இடிச்சு பிடிச்சி நிற்கவே தேவையில்லைங்க. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது, சூப்பராக பார்க்க முடிஞ்சது, எல்லாருமே கிளியராக பார்க்க முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே பாருங்க நம்மளோட யூஸ்வலான ரைடு. தென் இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸும் இருந்துச்சு. பிக்னிக் நம்ம போகணுன்னா நம்ம இப்போ லஞ்ச் செஞ்சு எடுத்து போகணுன்னாலும் எடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி அங்கே போய் நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ கடைகள் இருந்தது. நீங்கள் வந்து எதுக்குமே யோசிக்க வேணாம். அண்ட் உள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்ன்ற மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். வி ஆர் ரிட்டர்னிங் நவ். நாங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்கை செமையாக இருந்தது. ஸோ ரிட்டர்ன் வரும்போதே நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா நெக்ஸ்ட்டு அடுத்து எப்போ பட்லன்ஸ் போகலாம், இல்லை வேறு பட்லன்ஸ் புக் பண்ணி போகலாமான்றதான் யோசித்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.